அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய விக்னமே வக்ரதுண்டாய திமஹி தன்னோ தந்தி பிரஜிதே தத்புருஷாபித்மே மகாதேவாதிமஹி தன்னோ ருத்ர பிரஜிதது. பாலத்திருப்பரசனுடைய திருவருளால் முருகப்பெருமான் ஆசிட்டு கொண்டு மார்கழி மாதம் 12ஆம் தேதி 27/12/2025 சனிக்கிழமை அஷ்டமி. இந்த அஷ்டமி தேதியில் அது வளர்பிறை அஷ்டமி, சனிக்கிழமை, நட்சத்திரம் உத்திரட்டாதி, அஷ்டமி திதி, அனைத்தும் கூடி வரக்கூடிய காலம். நீங்கள் கிருஷ்ண பரமாத்மா போய் வழிபாட்டாலே, ஆண்டாள் வழிபட்டாலும் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யும்போது இந்த சனி தோஷம் நிவர்த்தி பண்ணிடும். இந்த காலகட்டத்தில் மார்கழி மாதம் வரக்கூடிய அஷ்டமி திதியில் ராதையை போய் வழிபாட்டாலும் உங்களுக்கு அனைத்து விதமான சௌமங்கலம் கொடுக்கும்னு சொல்லுவோம். ஏனென்றால் இந்த அஷ்டமி திதியில் பைரவர் வழிபாடு அப்படின்னு வரும்போது, இந்த பைரவரை போய் வழிபாடு செய்யும்போது சனி தோஷம் நிவர்த்தி. அப்போ சனி பகவான் பைரவருடைய சிஷ்யன். பைரவர் சனி பகவானுடைய குருநாதர். சனிக்கிழமை சேர்ந்து வந்திருக்குது. அதுவும் சனியுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம். ஆகவே கண்டிப்பாக சனி தோஷ நிவர்த்திக்கு பைரவரை போய் வழிபாடு செய்யும்போது சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க, பைரவருக்கு தீபம் ஏற்றுங்க. சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க, பைரவருக்கு அர்ச்சனை செய்யுங்க. பைரவருக்கு நைவேத்தியம் செய்யுங்க, சனி பகவானுக்கு நைவேத்தியம் செய்யுங்க. 2 இடத்துல அர்ச்சனை நடந்துகிட்டே வரலாம். அப்போ அனைத்து விதமான கஷ்டங்கள் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும். நம்மளுக்கு எதுக்கு கஷ்டம் கொடுக்குது அப்படின்னு எடுத்துட்டாலே, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய 2வது கஷ்டம் ஏற்படக்கூடியது கடனால், 3வது கஷ்டம் ஏற்படுவது பிறரால், 4வது கஷ்டம் தொழிலால். இப்படி ஏதேனும் ஒரு வகையில் நம்மளுக்கு இருக்கும். 5வது விஷயம் நம்ம பிள்ளைகளால் நம்ம தொல்லை. அப்போ அது ஒரு கஷ்டம். உறவினரால் நம்மளுக்கு ஒரு கஷ்டம், நண்பர்களால் ஒரு கஷ்டம், சக ஊழியர்களால் ஒரு கஷ்டம், மேனேஜரால் ஒரு கஷ்டம், அப்படின்னு நிறைய இருக்கும். அப்போது நான் சொன்னது நிறைய படிப்படியாக சொல்லிட்டு வர நிறைய இருக்குது. எதனால் நம்மளுக்கு நடக்கணும், அந்த துறையில் நீங்கள் எதனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அதை நிவர்த்திக்கு அந்த சனி பகவானுக்கு பைரவரை போய் தவறாமல் இந்த தினம் வழிபாடு செய்யணும், நல்ல பலன் கொடுக்கும். ஆனால் பைரவரை வழிபாடு செய்யும்போது ஒன்று, பெண்களை மதிக்கணும். பெண்களை மதிக்காதவர்களுக்கு பைரவர் அனுகிரகம் செய்ய மாட்டார். அதே மாதிரி பெண்கள் வழிபாடு செய்யும்போது கணவன்மார்களையோ உடன் பிறந்த சகோதர சகோதரியோ மதிக்காமல் இருந்தால் அந்த பலன் கொடுக்குறது குறைவாகவே இருக்குது. அது நிறைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தாச்சு. ஆய்வில் பார்க்கும்போது உங்கள் பைரவர் நல்லா கும்பிட்றங்க அப்படின்னா அப்போ கேட்பாங்க, எதுவுமே நம்மளுக்கு அடையலைன்னா ஒரு கேள்வி நீங்களே கேட்டு பாருங்கள். அப்போ யாராவது கேட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் கணவரை நல்லா பாசமாக இருக்கீங்களான்னா எஸ்ன்னு சொல்லிட்டான்னா அப்போ உடன் பிறந்தவர் போயிடும். உங்கள் அண்ணனை தம்பியை நீங்கள் மதிக்கிறீங்களா, இல்லை அவங்களுக்கு மதிக்காங்களா, இல்லை அங்கே சண்டை இருக்குது, எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ அங்கே உறவு சரி இருக்குது அண்ணன் தம்பிக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக கணவன்கிட்ட யுத்தம். அந்த 2மே இருந்தாலே பைரவருடைய அனுகிரகம் கிடைக்க கஷ்டம். அப்போ அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உறவு முறையில் மதிக்க கற்றுக்கணும். உறவு முறையில் மதிக்காதவருக்கு அது கண்டிப்பாக கொடுக்க. அதுவும் ஆண்களுக்கு அதிகமாக. ஆண்கள் பெண்களை மதிக்கவே இல்லை என்றால், உடன் பிறந்தவராக இருந்தாலும் கட்டிய மனைவியாக இருந்தாலும் துரோகம் செய்யாமல் இருக்கணும். கட்டிய மனைவிக்கு அடிக்கடி யுத்தம் சண்டை போட்டுட்டு அவங்களுக்கு கண்ட மாதிரி பேசினால் அந்த சாபம் நம்மளுக்கு வேலை செய்யும். பெண்களுடைய தோஷம் நம்மளுக்கு வேலை செய்யும்போது பைரவர் துணை புரியுது கஷ்டம். ஆனால் செய்த பாபத்துக்கு நான் இனிமேல் அது செய்ய மாட்டேன் அப்படின்னு திருத்தி கொண்டு நம்ம வழிபாடு செய்யும்போது பைரவருடைய அனுகிரகம் கிடைக்கும். நம்ம பைரவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு விட்டாலே அது சத்தியமாகவே இருக்கணும். அதுக்கு அப்புறம் அது தொடக்கூடாது. சொன்னது பெண்களை மதிக்கலை, நான் இனிமேல் பெண்களை நான் மதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சங்கல்பம் ஏற்றுக்கிட்டாலே அடுத்த முறை அந்த பெண்களுக்கு போய் நீங்கள் அந்த துரோகத்தை நினைக்காமல் இருக்கணும். அப்போ அந்த சத்திய பிரமாணத்துக்கு அந்த தெய்வம் உங்களுக்கு முழு பலன் கொடுப்பார். ஆகவே இந்த சனி தோஷ நிவர்த்தி உத்திரட்டாதி நட்சத்திரம் சனிக்கிழமை சேர்ந்து வந்தக்கூடிய காலங்கிறனால லட்சுமி வழிபாடு செய்து கொள்வது வளர்பிறையில் அந்த சனிக்கிழமை வரக்கூடிய நல்ல ஹோரை சுக்கிர ஹோரையில் லட்சுமி பூஜை செய்து வரும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும்.
குரு ஃபரையில் மகான்களை போய் தரிசனம் செய்யும்போது மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அத்தனை நீங்கள் வந்து முறையாக பயன்படுத்திக்கணும். மாலை பொழுது பைரவருக்கும் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்கள் கைமேல பலம் கொடுக்கும். அஷ்ட பைரவர்கள் சிறப்பு 64 பைரவர் உண்டு. ஆகவே இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பைரவர்கள் அனைத்து இடத்துல கால பைரவர் தான் இருக்கும். கால பைரவர் உண்டு, உன்னத பைரவர் உண்டு, அசிதாங்க பைரவர் உண்டு, கபால பைரவர் உண்டு, இப்படி நிறைய 8 பைரவர் உண்டு. அப்போ 8 பைரவருடைய நம்மளுக்கு எந்த கோயிலில் நம்மளுக்கு வழிபாடு செய்கிறோமோ அந்த பேருக்கு உண்டான வழிபாடு நம்ம தவறாமல் செய்யணும். செய்வீன கோளாறு இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். இந்த பைரவர் வழிபாடு செய்யும்போது உடல் பிணி இருந்தால் நிவர்த்தி ஆகும். பைரவரை வழிபாடு செய்யும்போது தொழில் ரீதி ஏற்படக்கூடிய போட்டி பொறாமை, அடிக்கடி எதிர்த்த கடைக்காரன் நம்மளுக்கு ஒத்து வரல, சண்டை நடக்குது, அவர் கடையில் கூட்டம் வருது என் கடையில் கூட்டம் வரலன்னு அவர் பொறாமைப்படுறாருன்னு நடக்கும்போது அது நிவர்த்தி பண்ணும். தொழில் போட்டி நிவர்த்தி ஆகும். ஆகவே அனைத்து துறைகளிலும் நம்மளுக்கு வெற்றி பெறத்துக்கு பைரவருக்கு கண்டிப்பாக இந்த அஷ்டமி காலத்தில் போய் வழிபாடு செய்கிறது. வீட்டில் வந்து லட்சுமி பூஜை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் வந்து அடையும். செல்வம் வந்து எப்படி குறையுது? நம்ம வழிபாடு தவறதும் உறவு முறையில் நம்ம மதிக்காமல் போகும்போது இத்தனை குறைபாடு உண்டாகும். அத்தனை குறைபாடு வைத்து கொண்டு பைரவர் போய் சேவித்தால் அவர் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே சற்று நிதானமாக கவனமாக இருந்து அந்த பைரவர்கிட்ட போய் வழிபாடு செய்து வரும்போது உங்கள் கை மேலே பலன் கொடுப்பார். உங்களை யாராவது சத்ருவாக நினைத்தாலே அவனை போய் அழித்து விடார். நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, நான் பப்ரேட், நான் வந்து எதுவுமே யாருக்கும் துரோகம் பண்ணல, எனக்கு வரவனெலாம் நான் வாழ வைக்கிறேன், நான் வரவனுக்கு எதுவுமே செய்யலை, என்னால் முடியல, இருந்தாலும் நான் நல்ல வார்த்தை பேசுகிறேன், நான் வாழ்த்தி அனுப்புகிறேன், நான் பணம் தான் கொடுக்கணுங்க அவசியம் கிடையாது, நான் எல்லாருக்கும் யாருக்கும் மனசார கூட துரோகம் பண்ணலை, நான் வந்து வரவனுக்கு வாழ்த்தி அனுப்புகிறேன், என்னால் முடிஞ்சது அதுதான், நான் வரவனுக்கு சரியான முறையில் வழி காட்டிட்டு வரேன், தவறான முறையில் வழி காட்டலை அப்படின்னா பைரவருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிவிடும். நீங்கள் அதே தவறாக வழி காட்டினாலும், பிறரை நீங்கள் மதிக்காமல் இருந்தாலும், பிறரை நீங்கள் வஞ்சிச்சுட்டு இருந்தாலும் அந்த பைரவருடைய அனுகிரகம் கிடைக்க தாமதம் உண்டாகும். ஆகவே உக்கிரமான தெய்வத்தை போய் நம்ம சேவித்து வழிபாடு செய்யும்போது சற்று கவனமாக இருந்து செயல்படும் போது மேன்மேலும் வளர்ச்சியிடம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பலா ஜெய்பலா ஜெய்பலா. வாழ்க வளமுடன்.